நம்ம தெருவுல கார் வருது. ஓ ஷூட்டிங் காரா? வணக்கம் சார். என்ன சார் நீங்க ஷூட்டிங் இல்லையா? ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிறவங்க இன்னைக்கு வரல, அதனால ஷூட்டிங் இல்ல. இங்க யாரும் கிடைப்பாங்களா பாக்குறேன், யாரும் கிடைக்கல. ச்சே, இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னாலே தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியா? சரி, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஆள் இருக்கா? அதெல்லாம் விடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க அதான் பேச்சு. 5000 ரூபாய். 5000? ஓகே சார். சார் முதல்ல வந்து கார்ல ஏறுங்க. ஆள் இருக்கா? ஐயோ சார், அந்த பொண்ணை மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சுங்க, இப்ப இருக்க ஹீரோ எல்லாம் ஃபீல்ட் ஆயிடுவாங்க. அப்படியா? சீக்கிரம் கார்ல ஏறுங்க. வாங்க வாங்க. டிரைவர் வண்டி எடு. என்ன ஆளு சார் நீங்க? பொண்ணு இல்லன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டு கூடாதா? அதுக்கு போய் ஷூட்டிங் நிப்பாட்டிட்டீங்களே. நிப்பாட்டு. இங்கதான். சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். இங்கதான் சார். வாங்க. சார் ஒரு நிமிஷம் உட்காரு, பொண்ணோட வரேன். சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணு பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப்பிடு. என்ன சார் இன்னும் வரலையா? ஐயோ அப்படியே வந்து நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம்? நம்ம குழந்தைங்களா? இல்ல, என் குழந்தை. என்னால நம்ப முடியல. ஐயோ இதே கேள்விதான் ஊர்ல பாக்குறவன் எல்லாமே என்கிட்ட கேட்டு 2 வருஷமா நான் தூங்கலாம் பண்ணிட்டானுங்க. என்னால தாங்க முடியல. கேன்சா என் வச்சு நீங்க குடிக்கிறீங்க. சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன். அம்மா தெரிசா, சார் ரொம்ப சூடா இருக்காரு, சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. வந்துட்டியா? அம்மா தெரிசா, நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சேன்னு வச்சுக்க, எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் அந்த 5000. இல்லங்க, ஏன் இந்த வீட்டுல இருந்து தப்பான்னு ஓடி வரீங்க? தங்கச்சியை நடிக்க ஒரு பொண்ணு வேணும் கேட்டங்க. ஒரு கிழவிக்கு தாவணி கட்டி காமிச்சிருப்பானே, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன, தங்கச்சி நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். வாங்க என் கூட. இன்னொரு பொண்ணா? வேணவே வேணாம், ஆள விடுங்க சாமி. பாருங்க தம்பி, இந்த ஊர்ல நல்வாக்கு பரமச பத்தி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா தப்பாரு. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, வந்த வேகத்துல வேத்து கொட்டிட்டு இருக்கு. நீங்க போய் குளிச்சு ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். போலாமே. கமிஷன் கொடுத்துருங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வாடா. சக்திவேல் வெளியே போயிருக்கானே, இவர் யாரு? சக்தியை பார்க்க வந்திருக்காரா? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன பாக்குறதுக்கா? வாங்க உட்காருங்க. போங்க உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது சாப்பிடணும். கற்பகம், 2 பேருக்கு காஃபி கொண்டு வாமா. இத வரங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேனுங்க, நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்குது இல்லங்க, அந்த சினிமாக்காரர். ஓஹோ, இவங்க தானா? சந்தோஷம். காபி வந்துருச்சு, எடுத்துக்க. கொடுங்க. சாப்பிடுங்க. ஷூட்டிங்ல ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிற பொண்ணு வரலீங்களா? உடனே என்கிட்ட வந்து இந்த ஊர்ல அழகான பொண்ணு நடிக்கிறது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல அழகாவும் ஆட தெரிஞ்ச நம்ம பாப்பா விட்ட வேற யார் இருக்காங்க? அதான் நான் இங்க கூட்டு வந்தேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? என் பொண்ணு சினிமால நடிச்சா ஊர்ல நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? அட என்னங்கய்யா நீங்க வேற, ₹1,00,000 கொடுத்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வராது. அதுவும் நம்ம பாப்பாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதாவதுங்க, நம்ம பாப்பா சினிமாவில் நடிக்குதுன்னா ஊர் மக்களே மூக்குல விரல வச்சுக்க மாட்டாங்களா? ஒத்துக்குங்க ஐயா. கற்பகம், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு டான்ஸ் மேல ஆசைங்கிறதுனால தான் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சோம். வீடு தேடி இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நாம எங்க நழுவ விடணும்? ஏற்கனவே அவளுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை, அந்த ஆசை இப்படியாவது நிறைவேறிட்டு போட்டுமே. சக்திவேலு தெரிஞ்ச சத்தம் போட மாட்டான்? கொஞ்சம் சத்தம் போடுவான். அவன் நம்மள மீறி என்னங்க பண்ண போறான்? இந்த தம்பி வேற சக்திவேலுக்கு தெரிஞ்சவர் தான். கதையை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா கதை நான் கேட்டனுங்க. சரி. இந்த படத்தோட கதையை நம்ம பாப்பா வச்சு தானுங்க. ஓ, அதாவதுங்க, கதாநாயகனே பாப்பா கால்ல வந்து விழுறானா பாருங்களேன். ஐயா இந்த படத்தோட டைரக்டரே நம்ம பாப்பாக்கு பின்னாடி தான் நிப்பாருங்களா? அடேங்கப்பா, டைரக்டரே பாப்பாக்கு பின்னாடி தானா? ஆமாங்க. நீ சொல்ற விதமே நல்லா இருக்கேடா. அப்ப கதை எவ்வளவு நல்லா இருக்கும். கற்பகம், பாப்பா கூப்பிடு. எனக்கு ஓகே. நீ உள்ள இருந்து எல்லாம் கேட்டுட்டே இருந்தியா? ஓகே சொல்லிட்டாலே. அப்பாடா, பாப்பாவே ஒத்துச்சு. இந்த சந்தோஷம் டைரக்டர் போய் சொல்லலாம். வாங்க கமிஷன் கொடுத்துருங்க. ஏய், என்ன இங்க நிக்கிற? நான் உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்டி தான் சொன்னாங்க நீ இங்கே இருக்கேன்னு. சாபாஷ், பாட்டி சொல்லுச்சா? வா. நேத்து ஷூட்டிங்க்கு ஏன் போனேன்னு கேட்டபோது ஏதோ சும்மா போனேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எவனோ முன்ன பின்ன தெரியாதவனை கட்டிப்பிடிச்சு நடிச்சுட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன சொல்ல போற? யாரோ ஒரு நடிகை வரலையா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அப்பாவும் ஓகேன்னு சொன்னாரு. அதனால தாண்டா போ. ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே சினிமான்னு ஆசைதான்.
ஆனா யாரும் போலையே. ஏன்? இந்த மண்ணோட கலாச்சாரம். ஆனா உங்களுக்கு சினிமாக்காரனை கட்டி பிடிச்சிட்டு தெரியணும் இல்ல? அடச்சி, இப்படி மோசமா பேச உனக்கு வெக்கமா இல்லையா? அப்போ வேற என்ன அர்த்தம்? நான் சொல்றத மரியாதையா கேட்டுக்க. நான் அந்த ஆளை கட்டி பிடிச்சு நடிக்கும் போது என் அண்ணனா நினைச்சுதான் கட்டி பிடிச்சேன். நான் ஓடி போற காதலனா உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன இன்னைக்கே கூட்டிட்டு ஓடிப்போ, நான் வர தயார். உண்மையா சொல்றேன்? ஏய், கோழ மாதிரி பேசாத. தைரியம் இருந்தா நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஏய் ஏய் மலர் நில்லு. ஏண்டி டான்ஸ் கிளாஸ்க்கு வரலையா? இல்லக்கா, இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. நாளைக்கு வரேன். என்னாச்சு இவளுக்கு? கோழ மாதிரி பேசாத. நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். எஸ் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்கு போனேன். ஆனா நீங்க காலேஜுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்டு மட்டும் சினிமாவில் நடிச்சா சினிமாவுக்கே அது ஒரு பெருமையா இருக்கும். இதுல என் அட்ரஸ், போன் நம்பர் ரெண்டுமே இருக்கு. இவங்க எப்ப வேணா சென்னைக்கு வரலாம். உங்க ஃப்ரெண்ட சினிமாவுல பெரிய ஹீரோயினி ஆக்கி காட்டுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? வரேங்க. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்காது. நீ மட்டும் சினிமால ஒரு பெரிய ஹீரோயின் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, ரசிகர்கள் கூட்டம்லாம் உன் பின்னாடிதான். என்னடி இப்பவே பெரிய சினிமா ஸ்டார் ஆயிட்ட மாதிரி கற்பனையா? சி போங்கடி, காலேஜ்க்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இந்தாடி அம்மா அட்ரஸ். இந்த அட்ரஸ் தூக்கி ஓரமா போடு. என்னடி தூக்கி வச்சுட்டு வர? நீ சென்னைக்கு போகலையா? நான் எதுக்கடி சென்னைக்கு போனேன்? நல்லா யோசிச்சு சொல்லுடி. இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. என்ன மட்டும் ஆண்டவ அழகா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கையே, இந்நேரம் அவன் கூடயே போயிருப்பேன். என்னதான் கருப்பா படிச்சு கொள்ளுமாக்கிட்டானே. நீங்க இப்ப காலேஜ்க்கு வரீங்களா இல்லையா? ஏய் நல்லா யோசிச்சு பாருடி. அட்ரஸ் வேற தூக்கி போட்ட, அப்புறம் உன் இஷ்டம். ஏண்டி நின்னுட்ட? வா போலாம். ஐயோ, ஹோம்வொர்க் நோட்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி நாம போலாம். இவ எப்ப பாரு எதையாவது ஒண்ணு மறந்து வச்சுட்டு வந்துடாடி. இவ இப்படிதான். டேய் எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. நாம எங்க போறோம், எங்க தங்க போறோங்கிற விஷயம் நம்ம வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நாம அங்க ரீச் ஆகிற வரைக்கும் மலருக்கு கூட முக்கியமா இந்த மேட்டர் தெரியக்கூடாது. ஓகே? ஓகேடா மச்சான். நாங்களாம் எத்தனை மணிக்கு எங்க வரணும்? எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல 8 மணிக்கு ஆஜராயிடுங்க. நானும் கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்துருவேன். மச்சான் நீ வர்றப்ப யாராவது பாத்துட்டு போறாங்கடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப கிளம்புங்க. ஓகேடா. பை.
இந்த நேரத்துல இவன் எங்க போறான்? முதல்ல அவன் போனான், ரெண்டாவது இந்த பொண்ணு போச்சு. இந்நேரத்துல எங்க போறாங்க? சே, நம்ம தப்பா நினைக்க கூடாது. எங்கேயாவது போவாங்க. இது புரியட்டும் சமாச்சாரம். முதல்ல நம்ம போவோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓரளவு தான் செல்லம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கே தெரிஞ்சிடும். நம்ம குடும்பமானம் காத்துல பறக்க போகுது. அன்னைக்கே அவ படிப்பை நிறுத்திருக்கணும். நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை படிக்க வச்சதுதான். ஐயா, ஒரு செய்திங்க. என்னடா? நேத்து நைட்டு நம்ம வீட்டு பொண்ணும் வாதியார் வீட்டு பையனும் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போறத பார்த்தேன். எப்படா பார்த்த? நேத்து நைட் 12 மணிக்கு என் வயிறு சரியில்லைங்க. நான் பாத்ரூம் போகும்போது ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் போனாங்க. அவனை என்ன அடிச்ச? ராத்திரியே சொல்லியிருந்தா அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கலாம்ல. ராத்திரில அவங்க ஓடுவாங்க, அவனுக்கு என்ன தெரியும்? இவனை போய் அடிக்கிறேன். சரிடா, தங்கச்சி ஒண்ணு வேதனையில் அடிச்சிட்டான், தப்பா அடிச்சுக்காது. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசு. 1000 தான் நம்ம தம்பி தானே. பரவாயில்லைங்க, நான் வரேன். உனக்கு வேணும். யார் மேல இருக்கோ அவன் மேல காட்டுறேன். யாரு எக்கெடுக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம வாய் சும்மா இருக்காது. நம்மளுக்கு தேவைதான். உள்ள வாங்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன உள்ள கூப்பிடுற? தம்பி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமே. தெருவுல இருக்கு, அக்கம் பக்கத்துல பாக்குறாங்கல்ல. ஏன் நான் வெளியே இருந்து பேசுறது உங்க குடும்பத்துக்கு கௌரவ பிரச்சனை இருக்கா? நான் அதுக்கு சொல்லல தம்பி. போதும், நிறுத்துங்க. உங்க குடும்பத்துல பழக்கம் வச்சுக்கிட்டதுக்கு உங்க பையன் நல்ல மரியாதை செஞ்சுட்டான். ரொம்ப சந்தோஷம், சரிதானே? பொறுமையா பேசுங்க. என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல. அப்போ ராத்திரி நேர்ல பார்த்தவங்க சொன்னது பொய்யா? உன் தம்பிக்கு என் சொத்துல பங்கு வேணுங்கிறதுக்காக உன் தம்பி கிட்ட சொல்லி என் தங்கச்சி இழுத்துட்டு ஓட சொன்னியா? இதுக்கு மேல பேசாதீங்க. பேசுனா சரி, என் தம்பி தான் உங்க தங்கச்சி கூட்டிட்டு ஓடுனா உங்க தங்கச்சிக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க கூப்பிட்டா நான் வந்துருவேனா? பேச வந்துட்டீங்க. நீங்க தான் மானத்தோட வாழறீங்க, நாங்களும் மானம் கிட்ட போய் கிடக்குறோமா? செல்லி, நீங்க சும்மா இருங்கப்பா. நடந்த சம்பவம் என்னன்னே தெரியாம யாரோ ஒருத்தர் என்னவோ சொன்னாங்கிறதுக்காக அவன் பேச்ச கேட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு. எவன் பேச்சை கேட்டுட்டு வந்துட்டனா? சரி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே வரேன். என்னம்மா இப்படி பேசிட்டு போறான்? என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க உள்ள வாங்க. சரி, உள்ள வா. அது சரி பரமசிவனே, அந்த சக்திவேலு போட்டு உங்களை அந்தடி அடிச்சானே எதுக்கு? என்னன்னே தெரியலப்பா. நல்லது சொன்னாவே அடிக்கிறானுங்க. நல்லது சொன்னாவே ஏன் அடிக்க போறாங்க? நேத்து சக்திவேலு தங்கச்சி மதிப்பையன் கூட ராத்திரி போச்சு. சரி, இதே ராத்திரி போய் சொல்லி தூக்கத்தை தொந்தரவு பண்ணுவானு காலையில சொன்னான்ட்டு காலைல போய் சொன்னேன். போய் அறிஞ்சிட்டாரு. பின்ன கொஞ்சுவாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பப்ப நடந்ததா அப்பப்ப சொன்னதானே ஏதாவது செய்ய முடியும். கரெக்ட் தான். இன்னைக்கு கூட ஒரு விஷயத்தை பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் மனசு தாங்கல, அதான் சொல்ல வந்திருக்கேன். என்ன மேட்ரு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில கூட உங்க பொண்டாட்டி ஒருத்தர் நல்லா கொஞ்சிட்டு இருந்தான். ஏன் பொண்டாட்டியா? காலையிலயா? அது எதுக்கு இவ்வளவு லேட்டா சொல்ற? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, போய் தடுங்க. அடியை உடையில வரவளே. என்ன அடி வாங்குறீங்கன்னு கேக்குறான். உண்மையை சொன்னா அடிக்கிறான். யோ, யாரு? இங்க வாயா. தம்பியா? நான் வந்துட்டேன் தம்பி, நான் வந்துட்டேன். எங்கயா உன் பையன்? நேத்து ராத்திரில இருந்து ஆளை காணும்பா. ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன் பையன் கூட சேர்ந்த மத்த பசங்களை காணும். என் தங்கச்சி விஷயத்துல ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சது உன் குடும்பத்தை உயிரோட விட மாட்டேன், ஜாக்கிரதை. சத்தியவேலு, உங்க தங்கச்சி ரயில்வே ஸ்டேஷன் மரத்துக்கு உட்கார்ந்துருக்கேன். ஏன் தங்கச்சியா? ஆமாங்க. நல்லா பாத்தியா? நல்லா பாத்துங்க, உங்க தங்கச்சி தான். அதான் குறுக்கு வழியோட வந்து சொல்றேன். என் தங்கச்சின்னு பார்த்து அப்படியே விட்டுட்டு வந்திருக்கே. கூப்பிட்டு வர வேண்டியதானே? என்னையா சொன்னாலும் அடிக்கிறானுங்க, சொல்லாட்டி அடிக்கிறானுங்க. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இந்த ஊருக்கே எதுவும் சொல்லக்கூடாது. மலரு, ஒரு ரூபா காஃபி குடிமா. மலரு, இங்க பாருமா, அம்மாவை பாருமா. மலர், என்னமாச்சு? அந்த மதியான பிரச்சனையாமா? என்கிட்ட சொல்லுமா, அவனை உண்டியில நினைக்கிறேன். பேசுமா, சாப்பிடாத இருக்காதுமா. ஒரு ரூபா குடிமா. வாங்க. நீ ஏன்டா அப்படி இருக்க? எல்லாம் சரியாயிடும்டா.
மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வாத்தியார் பையன் கூட ஓடி போனாலே மலரு, அவ திரும்பி வந்துட்டா. வாத்தியார் பையனும் வந்துட்டானா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இவன் மட்டும் வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்க. நல்ல குடும்பத்துக்கு இந்த வாத்தியார் பையன் ஒரு சாபக்கேடா வந்து பிறந்திருக்கான். நான் வரேன்டி, வேலை இருக்கு. இந்த 2 குடும்பத்துக்கும் ஏன் தான் இந்த சோதனையோ? ஏன் வேட்டி சட்டையை என் பொண்ணு துவைக்கிறா, அவ புடவை தவிர நான் துவைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை சேர்த்து பேசுனதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரமா, காலையில சாப்பிட்டு. என்ன சொல்ற? வீட்டுல கோழி குழம்பு போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கட்டா கண்டுபிடிச்சிட்டே. எப்படின்னு? அதான் சுப்பிரமணி கோழிக்காரன் தேடிட்டு இருக்கானே. ஐயோ, உங்களுக்கு இல்லாததா? நான் எல்லாரும் எத்தனை நாள் வீட்டுல கூட்டிட்டு போயிருக்கீங்க. அம்மா திருசா, அண்ணன் சாப்பாடு கொண்டு வாமா. கொஞ்சம் போர்ஸா கொண்டாமா. அதான் சொல்லியாச்சுல, வேகமா வந்துருவா. இந்தாங்க. கொடு கொடு. இருக்கா? சாப்பிடுறேன். சாப்பிடுறியே? இதை விட உனக்கு கால்ரா தாண்டி. நல்லபடியா நல்லபடியா. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். 4 நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? என்னது? 4 நாளைக்கு முன்னால வச்சதா? இது ஏன் அன்னைக்கு யாருக்கும் கொடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே. நாங்க கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது, அதான் இது. என்னது நாய் தப்பா? அட பாவி, உண்டானதுக்கு காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மாக்கு சொல்லணும் சொல்லுங்க, அப்பாக்கு சொல்லணும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் எங்க சொல்லணும்? சுமாரியா, என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டுல தான் ஒண்ணுக்கு போகும். குழந்தை இந்த பாத்திரம் தான் ஒண்ணுக்கு போமா? அடே, என்ன அசிங்கப்படுத்தியாடா உன்ன. டேய், இந்த வீட்ல நான் ஏதாவது ஒண்ணு தூக்குறேன்டா. டேய் டேய், ஏதாவது ஒண்ணு தூக்குறானா? நம்ம வீட்ல தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இவன் இருக்கா? ஏய், போடி உள்ள, போடி உள்ள. எனக்கு மலரை காணுங்க. இங்க உள்ள இருப்பா பாரு. என்னங்க பேசுறீங்க? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏற்கனவே மனசு பாதிக்கப்பட்டிருக்கா. பின்னாடி எங்கேயாவது இருப்பா பாரு. சும்மா கத்தினே இருக்காத. சொல்றீங்க. ஐயா ஐயா, நம்ம மலர் பொண்ணு மரத்துல தூக்கி செத்துச்சியா? நில்லுங்க. எதுக்கு? என்னடா ஒரு உயிர் தானே போச்சு, மிச்சம் இத்தனை உயிர் இருக்கே, அதுக்கு எப்ப போகணும்னு பார்க்கலாம்னு வந்திருக்கீங்களா? தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. உங்க மனநிலை எனக்கு புரியுது. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு எங்க மனசு கஷ்டப்படுது. நான் என்ன சொல்றேன்? சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி. போங்க. தம்பி, ஒன்னும் பேச மாட்டா. அப்பா சொல்லிட்டாருல, அப்படியே நிக்கிறீங்க, போங்க. என்ன செல்லம், பிஸ்கெட் சாப்பிடுறியா? அம்மா கொஞ்சம் கொடு. தாத்தா நல்லா கொடு. ஏண்டி, உன்னை எத்தனை சொல்லிருக்கேன், குழந்தை வெளிய வச்சு குஞ்சாதுன்னு. உள்ள கூட்டு போடி. செல்லம், யோ இது என் அழகு செல்லையா? என்னையா நீ? எப்படியோ போங்க, வந்து காசை கொடு. யோ யோ, எங்கயா போற? நைட்டுக்கு வரும்போது பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாயா. அல்வா? இந்த கண்ட கர்மாதம் திண்டுதான் உன் கலர் இல்லாம ஏன் கலர் இல்லாம நடுவுல பிறந்திருக்கு. ஏண்டி, ஊருக்கு வெளியில போனா பாக்குறவங்க பார்வைக்கு இல்ல, கேட்கிற கேள்வி பதில முடியாம இருக்கு. ஒன்னெல்லாம் என்ன மாதிரி கருப்பா ஒரு குழந்தை பிறந்திருக்கூடாதுக்காகத்தான் வயசானாலும் பரவாயில்லன்னு ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே போற மாதிரி உனக்கு பிறந்திருக்கு பார். என்ன பத்தி பேசு, என் வயசை பத்தி பேசுன அவ்வளவுதான். உள்ள போய் வந்துடுறேன். செல்விக்கா, பாட்டி, அக்கா, அக்கா,
என்னடா பாக்குற? நான் இன்னும் உசுரோட இருக்கேன் நான் பாக்குறியா? நல்ல வேலை இந்த கன்றாவையெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் இந்த புண்ணியவதி அப்பயே போய் சேர்ந்தா. அப்பா போடா வெளியே. அக்கா என்னக்கா பேசுறாரு அவரு? என்னடா சொல்ற? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சுவராக்கிருக்கேன். நீ தான் நல்லா இருப்பியா? போடா போடா வெளியே. போமா போமா போடா. அப்பா இல்லப்பா போடா. அப்பா நான் சொல்றது ஆமா சக்கினே சக்கினே வண்டி ஆஃப் பண்ணு முக்கியமான விஷயம். நம்ம வாத்தோட பையன்ல அவன் ஊருக்குள்ள வந்துட்டான். ஐயோ இப்பதான் என் வீட்டை கட்டா அவன் வீட்டுக்கு போயிருக்கான். வந்துட்டானா? நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி நான் உடனே வர்றேன். மதி மதி நீ ஊருக்குள்ள வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு தான் நான் கேள்விப்பட்டு ஓடி வந்திருக்கேன். இந்த ஊர்ல இருக்காதா எங்கேயாவது போயிடுறான். எதுக்கு? நீ செஞ்ச காரியத்தால அந்த மலர் பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சுடா. என்னது? மலர் தூக்கு போட்டு செத்து போயிட்டாளா? ஆமாண்டா. போகும்போது 2 பேரும் ஒன்னாதான் ஓடுனீங்க. அது மட்டும் தனியா வந்துருச்சு. தைரியம் இல்லாம ஏன்டா ஓடி போறீங்க? டேய் சொன்னா கேட்டா சத்தியம் வந்தோட அடிப்பா போடா. ஓடுற இடத்துக்கு நான் கோடல் அவன் வந்தா வர. டேய் சொன்னா கேளு. டேய் டேய் அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்க பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். என் பொண்ணே போய் சேர்ந்துட்டா. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நான் என்ன சார் செய்ய போறேன்? அதுல என்ன சார் எழுதியிருக்கு? பலாத்கார முறையில் அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விரக்தியில தான் அவங்க தற்கொலை பண்ணிருக்கணும். என் பொண்ணு ஆமா கெடுக்கப்பட்டாளா? என்னது? என் தங்கச்சி கெடுக்கப்பட்டிருக்காளா? அதான் சார் உண்மை. வாங்க. உன் தம்பி என் தங்கச்சியை கெடுத்திருக்கான். அதான் அவமானம் தாங்க முடியாம செத்து போயிட்டான். என் தம்பி அப்படிப்பட்டது இல்லைங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுதே, நேத்து அவனை வெட்டி கொன்னு இருக்கணும். எப்படியோ தப்பிச்சிட்டான். அவனை போலீஸ் ஒண்ணு முட்டாள் இல்ல, எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப வச்சுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அக்கா அக்கா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. டேய் எந்திரா. என்ன தின்னு போட்டு செனப்பண்ணி மாதிரியா தூங்குறேன்? எந்திரா. அதுக்கு என்ன இப்ப? ஏய் உனக்கு சம்மணம் இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்னடா தெரியாது உனக்கு? நான் தான் சொல்றேன்ல எனக்கு தெரியாதுன்னு. எந்திரா எந்திரா. யோ ஏன் அடிக்கிற? டேய் நான் உங்க அப்பன்டா. அப்பனாவது டேய் 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 ஓட அடிக்கல. டேய் ஓடாத சொல்றது கேளு. என்ன பண்ணி நான் சொல்றேன். உனக்கு என்ன பண்ண? ஐயோ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். டேய் யோ வெளிய வா. டேய் யோ அப்பா நில்லியா. யோ ஓடாத நில்லு. ஐயோ எங்க ஓடுற? நில்லு நில்லு மரியாதை நில்லு. அடிக்காத சொல்றது. வா இந்த பக்கம். எங்க யோ ஓடாத நில்லு. ஐயோ ஐயோ கடவுளே, இவனை புள்ளிய ஏற்பட்டதுக்கு பெருமாளே 4 எருமாடு வாங்கி வச்சிருந்தாலும் 4 காசை பாத்துக்கலாமே. வெங்கட்ரமணா கோவிந்தா எழுகுண்டவடா பெத்த அப்படியே உதைக்கிறானே இவனா புள்ளையா. முருகா காப்பாத்துறா. ஐயோ வந்துட்டா. ஐயோ எனக்கு பதிலா எருமாடு வாங்கி இரியா. எங்க ஓட ஏன்டா அவரை துரத்துற? காப்பாத்து தம்பி. இவன் செஞ்சுட்டு இந்த காரியத்துக்கு இவனை கொலையே பண்ணிருப்பேன். அந்த வாத்தியார் பையன் கூட சேராதன்னு சொன்னதுக்கு கேட்டானா? இந்த பாருங்க தம்பி. ஓ பொண்ணுங்க கேஸ்ல மாட்டிருக்கியா? சுகத்தை தேடி போற குடும்பம் நம்ம குடும்பம். கல்யாணம் பண்ண சொல்லியிருந்தா இந்த கழுதுக்கு நாயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். யோ சும்மா நிறுத்தியா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வந்து பேசினுக்க. இது என்னடா? அது விதி. ஆனா மதி கூட போனது என்னமோ உண்மைதானே. ஆனா வந்து